Hello guys, welcome back to ECE preparation. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா RRB தாமா பார்க்க போறோம். நேத்து வந்து RRB ஷார்ட் நோட்டீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. மேம் எங்களுக்கு பேட்டர்ன் என்னன்னு தெரியல. அதாவது நியூவா ப்ரிப்பேர் பண்ற மேம் இது வரைக்கும் நான் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதும் இல்ல எழுதுனதும் இல்ல. சோ அத கொஞ்சம் அத பத்தி சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா RRB யோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? தென் அதுக்கு அடுத்து அது ரிலேட்டடான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா இசி எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்ட டவுட் இதுதான், இசி எலிஜிபிளானு. இசி எலிஜிபிள்மா ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ வேகன்சி சிவில் மெக்கு எலக்ட்ரிக்கல்னு இருக்கும். எலக்ட்ரிக்கலுக்கு அண்டரில் தான் இசி வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, மேம் அப்போ ட்ரிபிள் இ சிலபஸை நம்ம படிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க. நம்ம லாஸ்ட்டு எக்ஸாம் படித்தோம்ல, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்காது. ட்ரிபிள் இ சிலபஸை இசிஇ ட்ரிபிள் இ படிக்கிற மாதிரி இருக்காது. நமக்கு இசிஇக்கு செப்பரேட் சிலபஸ், ட்ரிபிள் இக்கு செப்பரேட் சிலபஸ். அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நான். ஓகேங்களா. ரெண்டு பேரோட சிலபஸுமே இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தென் அதுக்கு அடுத்தது வந்து வேறு என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் இந்த ஏஜ் ரிலேட்டடாக கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது. 36 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகேவா. பேட்டர்ன் கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும். மார்னிங் டெக்னிக்கல், ஆஃப்டர்நூன் நான் டெக்னிக்கல், இந்த மாதிரி எழுதி தான் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாதுமா. ஸ்டார்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது CBT 1 அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ CBT 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். அது கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் CB2கே போக முடியும். அங்கே தான் டெக்னிக்கலுக்கே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CBT 1 அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து வெறும் 1.5 hours. 1.5 hours கொஷினும் 100 கொஷினு, ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வீதம் 100 மார்க்ஸு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 100 கொஷின்ஸ் ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப்பையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு சிலபஸ் வேணுங்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சிலபஸ் வேணுங்கிறவங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி RRBக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டெலகிராம் லிங்க் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கை வந்து லிங்கை கிளிக் பண்ணி குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம RRB ப்ரிப்பரேஷன் நான் என்ன பண்ண போகிறேங்கிறத அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து CBT 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இப்படி தாம்மா இருக்கும். ஓகேவா. 1.5 மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 100 கொஷின்ஸு. என்னென்னா நீ எந்த கொஷின் தப்பாகிறியோ அதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 மார்க், அதாவது 0.3 இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாரு. மேக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நீ ஸ்கூல் மேக்ஸ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஆனால் இருக்குது ஜாமெண்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆப்டிடியூட். ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட்லேருந்து 30 கொஷின் வரும். அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா ரீசனிங்லேருந்து 25 கொஷின்ஸ் வரும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருப்போம் தெரியுமா, பாலிட்டிக்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுறது தான் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு நீ கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சயின்ஸ் வந்து கம்மியாக தான் படிச்சிருப்போம். பேசிக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்போம். இது வந்து ஜிஎஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ இதில் பாரு, சயின்ஸுக்கு மட்டுமே 30 கொஷின் கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 15 கொஷின்ஸ் தான். ஆனால் இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீ 1.5 மணி நேரத்தில் 100 கொஷின்ஸு கவர் பண்ணணும். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மந்த் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த டேட் எக்ஸாம்னு. பட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து நவம்பர் மந்த் இல்லைனா அக்டோபர் எண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா. தென் அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம் எழுதுகிறப்பாரு, எழுதுனதுக்கு அப்புறமே ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீ அதில் CBT 1 வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் டெஸ்ட் அப்படின்னா அதே தான் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸு இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 2ல் வந்து நீ என்ன அப்படின்னா பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நீ என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸாக படிப்ப. ஓகேங்களா. பாட்னி ஜுவாலஜி எல்லாமே கவர் ஆகும். பட் இதில் வந்து 2ல் வந்து பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் கொஷின் கேட்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஆக்சுவலாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 கொஷின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 15 கொஷின். இதெல்லாம் நீ புதுசாக படிக்கணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே இதெல்லாமே நீ ஓரளவு படிச்சிருப்ப.
ஓகேங்களா? அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கே நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஜெனரல் அவேர்னஸ் சொல்றேன். ஓகேவா? சயின்ஸ் வந்து நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க என்னங்கிறது தெரியல. ஆனா ரேண்டமா பார்த்தோம் அப்படின்னா, சயின்ஸ் வந்து நம்ம வந்து என்னது ஒரு 40% தான் கவர் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பரவால்ல, இல்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇ இந்த மாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருந்தோம்னா, மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் வந்து நம்ம கம்மியா தான் கவர் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு வந்து அதிகமா படிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க 30 கொஸ்டின்ஸு, செகண்ட் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸுங்கிறதுனால ஆர்ஆர்பிக்கு செப்பரேட்டா படிக்கிற மாரி இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான். அதுல என்னென்ன கேட்பாங்கங்கிறத பின்னாடி பிரீஃபா உனக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீ மத்ததுலலாம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட நீ என்ன பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ் இருந்தா போதும். இந்த 2 டாபிக் சொல்றேன்ல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா, இந்த வைரஸ், எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ரிலேட்டடா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதுல. இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னா, எந்த இயர் ஆக்ட் இருந்துச்சு, எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க, என்ன சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இது நம்ம செப்பரேட்டா படிக்க முடியாது. ஜஸ்ட் நம்மளோட ஓன் ஜெனரல் நாலேட்ஜ் வச்சு தான் இதெல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலுக்கு 100 கொஸ்டின். ஓகேவா? இதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்த அப்படின்னா கூட, மத்தது இது 2ம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சிபிடி 1க்கு படிச்சிருப்பீங்க. தென் இது 2ம் வந்து என்ன அப்படின்னா, பேசிக் ஜெனரல் நாலேட்ஜ் வச்சு கூட நம்ம அழகா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன வரும் 2 ஹார்ஸ்க்கு 150 கொஸ்டின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு 1.5 மணி நேரத்துக்கு 100 கொஸ்டின் எழுதுற மாரி இருக்கும். அடுத்த டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 2 மணி நேரத்துக்கு நீ 150 கொஸ்டின் எழுதுற மாரி இருக்கும். இதுதாம்மா ப்ரொசீஜர். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அது இப்போ சொல்லிடுறேன் பாரு. உனக்கு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எவ்வளோ வேகன்சி, தென் அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன டேட்டுக்கு நடக்குது எல்லாமே கிளியராக நோட்டிஃபிகேஷனில் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீ வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உனக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் எனக்கு நல்லா தெரியும் மேம், நான் பொதுவாகவே போடுவேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி நீங்கள் எழுதலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஸ்டாண்டர்ட் கூட இருக்காது. கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் நீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் ஆப்டிடியூட் ரீசனிங் நீங்கள் நல்லா போடுவேன், நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் மேம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் இதுதாம்மா. ஸோ அப்போ நீ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நவம்பர் மந்த்லேயே டெஸ்ட்டு 1 முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த கேப்பில் நீ செகண்ட் பேப்பரை படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாம் தான். ஸோ அது ஜஸ்ட்டு என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதை முடிச்சுட்டு டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க. அவ்வளோதான். ஸோ மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, மெயின் டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் 2 இது 2யும் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸ். இப்போ என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த பேட்டர்னில் தான் இவ்வளோ கொஷின்ஸு இவ்வளோ மணி நேரத்தை எழுதுகிற மாதிரி இருக்கும்னு. பட் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் மேக்ஸ்ன்னு சொன்னேன்ல உங்களுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆப்டிடியூட். ஓகேவா? ஆப்டிடியூட் ஆல்ரெடி நம்ம எதில் படிச்சிருப்போம்? டிஎன்பிஎஸ்சியில். நீ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீ எப்படினாலும் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் படித்து தான் ஆகணும். நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னாலே ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணாமல் வரவே முடியாது. ஓகேங்களா? அதர் தென் நீ வந்து என்னது இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஆப்டிடியூட் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த டாபிக் எல்லாமே பாரு, நமக்கு ஆப்டிடியூட் தெரிஞ்ச டாபிக் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கவர் பண்ணியிருப்பீங்க. அப்போ இல்லாத டாபிக் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், டோட்டலாக ஆப்டிடியூடில் 20 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இல்லாத டாபிக் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்க மாட்டோம். மேபி இந்த பேங்கிங் எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் ட்ரிக்னாமெண்ட்ரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்டு, எலமெண்ட்ரி இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆப்டிடியூடில் அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி ஒரு 4 டாபிக் வந்து என்ன அப்படின்னா நீ எக்ஸஸாக ஆப்டிடியூடில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கேலண்டர்லேருந்து ஏஜ் கேல்குலேஷன்லேருந்து எல்லாமே எதில் பார்த்துருப்போம்? ஆப்டிடியூடில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அப்போது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்னது, நீ 20 டாபிக்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங்.
ரீசனிங்கில் டோட்டலாக 15 டாபிக்ஸ் இருக்குமா, ஓகேங்களா. ஸோ டாப்பிக்கை பார்த்து பயந்துராதீங்க. ஐயோ ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே இத்தனை டாபிக் இருக்குது, அப்போ நம்ம எப்படி வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா பயமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய லெவல்லலாம் யோசிக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் ரீசனிங்லாம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, ஓகேங்களா. மைண்ட் கால்குலேஷன் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு டைமிங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 hours தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 hours உட்காந்து எக்ஸாம் எழுதுவோம். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு உள்ளே போனோமா, OMR ஷீட்டை இது பண்ணோமா, ஷேட் பண்ணோமா, டக்குன்னு வெளில வந்தோமா, அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரீசனிங் வந்து 15 டாபிக்ஸ். ரீசனிங் வந்து நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா ஆப்டிடியூட் வந்து மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வரதுனால நம்ம கவர் பண்ணியிருப்போம். பட் ரீசனிங்கிறது வந்து இந்த பேங்கிங் எக்ஸாம் படித்தவங்க தான் ரீசனிங் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து வந்து ரயில்வே எக்ஸாம்ஸுக்கெலாம் படிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இப்போ தான் எழுத போகிறீங்க, இப்போ தான் படிக்க போகிறோம், இப்போ தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசனிங் வந்து நீ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் ஈஸி தான். ஸோ ரீசனிங்கில் டோட்டலாக 15 டாபிக்ஸ் இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜிஎஸ் சொன்னல. ஸோ ஜிஎஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகுதுங்கிறத இங்கே பார்த்துக்கோங்கம்மா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸு, ஜியோகிராஃபி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, தென் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பர்டிகுலராக என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஓகேங்களா. ஸோ பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸு இதுலேருந்தெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ அது எல்லாமே எதில் கவர் ஆகும் அப்படின்னா உனக்கு ஜிகேயில் கவர் ஆகிடும். தென் அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இதில் வந்து இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா சயின்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், சமச்சீர் கல்வி புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. பட் இங்கே அப்படி கிடையாதுமா, ஏன்னா கொஷின்ஸே வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கும். அதாவது நம்மளோட சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்களோட 10th புக்கை வாங்கி அதில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது அதில் பாட்னி, சுவாலஜி இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும், ஓகேவா. ஸோ இல்லை மேம் எனக்கு இல்லை தெரியாது, 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிலாம் தெரியாதுன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைம்மா, 12th வரைக்கும் நம்ம படிக்கிறது தான் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்ஷனாக இருக்கும், ஓகேங்களா. அவங்க கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ்டாக 2 yearsக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 12th புக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அது வந்து 10th சிபிஎஸ்சிலே அது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஆனால் பெட்டர் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னது சிபிஎஸ்சி புக்கு 10th புக்கை வாங்கி ஒரு கிளான்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இது நீ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா மார்க் ஸ்கோரிங் வந்து ஏரியா வந்து இதுதாம்மா. சயின்ஸ் அந்தளவுக்கு யாரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீ ஆர்ஆர்பிக்குன்னு நீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ சயின்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது ரொம்பவே வந்து என்னது ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா சிபிடி 1க்கான சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 4 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம்ல. ஸோ மேக்ஸில் வந்து என்னது ஆப்டிடியூடில் மொத்தம் 20 டாபிக்ஸு, ரீசனிங்கில் 15 டாபிக்ஸு, ஜிகேயில் என்னென்னலாம் கவர் ஆகுங்கிறத பார்த்தோம். ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் சயின்ஸ் வந்து உனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி இது எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. இதுதான் பேட்டர்ன், இந்த சிலபஸ் தான் கவர் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தான் என்ன இன்க்ளூட் ஆகும், டெக்னிக்கல் 100 கொஷின்ஸ் இன்க்ளூட் ஆகும், ஓகே. ஸோ அப்போ இதில் ஆப்டிடியூடில் எல்லாமே அந்த முன்னாடி படித்தது தான். நான் ஏற்கனவே சொன்னல செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கில் எக்ஸஸாக படிக்க தேவையில்லை, நீ முன்னாடி படித்தது அப்படியே கவர் ஆகிடும். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அதே தான் வரும், ஓகேவா. ஸோ அதே தான் கவர் ஆகும். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இங்கே பாருங்களேன், அதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கே 12th ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. நீங்கள் வந்து சிபிடி 1க்கு வந்து 10th வரைக்கும் படித்தா போதும். பட் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணணுமா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது அதுலேருந்து 15 கொஷின்ஸ் எடுக்கிறதா போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம டெஸ்ட் நம்பர் 1ல் கவர் பண்ணது தான், அதனால் இங்கே அவங்க செப்பரேட்டாக கொடுக்கல. பட் இந்த கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனில் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல, அந்த டாபிக் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ், ஸ்டோரேஜ் டிவைஸு, எம்எஸ் ஆஃபீஸு, இன்புட் அவுட்புட் டிவைஸ்னால் ஒன்றும் கிடையாது, என்னது பிரிண்டரு, தென் அதுக்கப்புறம் என்னது மவுஸு, ஸ்க்ரீனு, இதெல்லாமே இது கவர் ஆகும்,
ஓகே. தென் இன்டர்நெட்டு, இமெயிலு, அதாவது ஃபயர்வால், வெப்சைட்டு, வெப் ப்ரௌசர்ஸு, நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் வைரஸு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்னது ஜஸ்ட் 15 கொஷின்ஸோ 10 கொஷின்ஸாமா? ஒரு நிமிஷம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 10 கொஷின்ஸு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ என்ன அப்படின்னா என்ன மாதிரி பொல்யூஷனு, எப்படியெல்லாம் அதில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன, ஸோ இந்தந்த டாபிக்ஸில். அதே மாதிரி ஓசோன் இதெல்லாமே நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், இது எல்லாமே அதான் சொன்னல, ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் ஈஸியாக. ஏன்னா குளோபல் வார்மிங்லாமே நம்ம சின்ன கிளாஸஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸில் இன்ஜினியரிங்லேயுமே நம்ம படிச்சிருப்போம். இந்த பேப்பர் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம், என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேயும் படிச்சிருப்போம், சின்ன கிளாஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் வேர்டு மட்டும் ஜஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் வரும். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இசிஇ சிலபஸ். ஓகேவா? கேட்டிருந்தீங்கல்ல மேம் இசிஇக்குன்னு செப்பரேட் சிலபஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குமா. சிலபஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்குது மேம், ஆப்டிடியூட் ரீசனிங் நான் நல்லா போட்டுருவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே ஓரளவு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்னது ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட்டு 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கல் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல மற்ற எக்ஸாமுக்கு. ஸோ இதுக்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் நிறையவே வேரி ஆகுமா, நான் அதையும் சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு 6 பேப்பர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும்னு சொல்லுவேன் தெரியுமா. இதுவும் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து சிலபஸ் வந்து வேறு மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால தான் பர்டிகுலராக சிலபஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் அண்ட் மெட்டீரியல் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குமா. ஃபஸ்ட்டு ஈஸி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு அடுத்தது ட்ரிபிள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல். காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த கண்டக்டர், செமிகண்டக்டர்ஸ் அது எல்லாமே கவர் ஆகிடுது. மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக படிச்சிருக்க மாட்டோம், பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் என்னது படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் மெட்டீரியல் அப்படின்னா நம்ம என்னது காப்பர் கேபிள் இதெல்லாமே கவர் ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது நம்ம ஓனாக படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் யூனிட் இடிசி அப்படிங்கிறத ஆல்ரெடி மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுக்கும் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே பேட்டர்ன் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டமு, பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ் இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, இடிசியுமே ப்ராப்ளம் இல்லை, ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இடிசியில் அதிகமாக கூட கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் தியரியை தான் உங்களுக்கு எதில் கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துட்டாங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசியுமே வந்து என்னென்னா பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனால் உனக்கு ஜஸ்ட் ஆப்பம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிலபஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குமா, டெக்னிக்கல் சிலபஸ் ஈஸியாக இருக்குது. ஆப்பம்னா வந்து என்னது இன்வெர்ட்டிங்கு, நான் இன்வெர்ட்டிங்கு, டிஃப்ரென்ஷியேட்டர், இன்டகிரேட்டர் இதெல்லாமே வரும்ல. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னது அந்த ஆப்பம் வச்சு நம்ம எப்படியெல்லாம் டிசைன் பண்ணுவோம், இப்போ கிளிப்பரு, கிளாம்பரு, ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டைமரில் ஜஸ்ட்டு பிஎல்எல். ஸோ அதனால் டாபிக் வந்து எல்ஐசியில் வந்து ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்காம கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், இதுவுமே ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதுவுமே உங்களுக்கு அதிகமாகலாம் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு 8085 கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம படிச்சிருக்க மாட்டோம். கரெக்டா? ஹலோ. ஓகே. ஸோ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பர்டிகுலராக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இது வந்து நம்ம எதில் வரும் அப்படின்னா ட்ரிபிள் பேப்பர்ஸில் தான் இன்க்ளூட் ஆகி வரும் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட். இது நம்ம இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிஆர்ஓ, எல்சிடி, எல்இடி. ஓகேங்களா? ஆனால் இது தியரிட்டிக்கல் பேப்பருங்கிறதுனால ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது வந்து நம்மளோட பேப்பர் தான், நம்ம படித்தது தான். அதுவுமே ரொம்பலாம் அதிகம்லாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாடுலேஷனு, மல்டிப்ளெக்ஸிங் டெக்னிக்கு, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் கேரக்டரிஸ்டிக்கு. தென் அதுக்கப்புறம் இது வந்து எதில் வரும்னா மைக்ரோவேவில் வரும். ஓகேங்களா? தென் அப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை ஹோல் கம்யூனிகேஷன் இருக்குது பாரு,
மொபைல் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷனு, ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனு, ஸோ இதெல்லாம் அப்புறம் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் இதெல்லாம் கம்பைன் பண்ணி உனக்கு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அதாவது செலக்டட் டாப்பிக்காக உனக்கு 7th யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th யூனிட் பாரு. 8th யூனிட் ரொம்ப சிம்பிள். நெட்வொர்க்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏயில் லாஸ்ட் யூனிட் படிப்பீங்கள்ல 10th யூனிட்டு, அந்த யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்கப்பா. லேனு, மேனு, வேனு, தென் இன்டர்நெட்டு, அப்புறம் கம்யூனிகேஷன், அப்புறம் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது 9th யூனிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தா தெரியும். இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அதாவது என்ன அப்படின்னா சி பேப்பர்ஸ் வந்து நீ வந்து செப்பரேட்டாக இந்த யூனிட்டுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். C++ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கான பாயிண்டர்ஸு, ஃபைல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே 9th யூனிட்டில் கவர் ஆகுது. ஓகேவா? இது மேபி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? பட் ஆனால் 9th யூனிட்டில் ப்ரோக்ராமிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது 10th யூனிட் பாரு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து EEE பேப்பரோட இது நமக்கு ஈஸிக்கு இல்லை, பட் EEEயோட பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் வந்து கொஞ்சம் புதுசாக. ஆனால் நீங்கள் இப்போ என்ன லாஸ்ட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிச்சிருப்போம். எர்த்திங்கு, டெஸ்டிங் இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனிச்சுல்லம்மா, அந்த எக்ஸாமுக்கு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இசிஇ சிலபஸ்மா. டோட்டலாக 10 யூனிட்ஸ். இதுலேருந்து தான் 100 கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ சிலபஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. EEE சிலபஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. EEEயுமே ஈஸியாக இருக்குது. என்னென்னா பேசிக் கான்செப்ட். ஓகே. ஸோ இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு இது வந்து யூனிட் வைஸாக கொடுக்கல. உங்களுக்கு ஆர்ஆர்பிலே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டேரெக்டாக இப்படி எடுத்துட்டுக்கேன். பேசிக் கான்செப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட எலமெண்ட் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ட், இண்டக்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ், அதோட கான்செப்ட். தென் அப்புறம் ஓம்ஸ் லா, தென் சோர்ஸ், இதெல்லாமே பேசிக் கான்செப்டில் கவர் ஆகுது. லாஸ் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடுது. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா இந்த டாபிக் வந்து சர்க்யூட் தியரி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஈசிக்கு சர்க்யூட் தியரி கொடுக்கல, பட் EEEக்கு சர்க்யூட் தியரி கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே ரொம்ப பேசிக்காக தியரம்ஸ் கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தியரம்ஸோட சர்க்யூட் தியரியை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ள 2 போர்ட் நெட்வொர்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அதெல்லாமே இவங்க இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரியில் ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் சர்க்யூட், அதாவது இஎம்எஃப்ல செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, அதை வந்து செகண்ட் யூனிட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏசி ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதில் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறத ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட், M&I. ஸோ அந்த டாபிக் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு. நீங்கள் டிஃபால்ட்டாக 5 மிஷின்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் வந்து ஒரு 3 மிஷின்ஸு, அதாவது டிசி, டிரான்ஸ்ஃபார்மர், இதில் கவர் பண்ணிவிட்டு தென் அதுக்கு அடுத்தது சிங்க்ரோனஸ் மிஷின்ஸு. ஒரு நிமிஷமா. ஸோ உங்களுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு வந்து 5 மிஷின்ஸும் படிக்கிற மாதிரி தாம்மா இருக்கும். சிலபஸ் பார்த்துக்கோங்க. என்னென்ன மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிசி மிஷின்ஸு, டிரான்ஸ்ஃபார்மரு, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஓகேங்களா? மிஷின்ஸில் ஃபஸ்ட்டு ஹாஃப் 3 மிஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சிங்க்ரோனஸ் மிஷின்ஸும் ஒரு ஹாஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒட்டு மொத்தத்தில் மிஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஒன்று படிப்பீங்கள்ல, அந்த யூனிட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பவர் சிஸ்டம்ஸ்னு ஒரு யூனிட் படிப்பீங்கள்ல, அந்த ஹோல் யூனிட் தான் இந்த இது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, பவர் சிஸ்டம்ஸ் இருக்குது, மிஷின்ஸ் இருக்குது, சர்க்யூட் தியரி இருக்குது, இஎம்எஃப் இருக்குது, M&I இருக்குது. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இது வந்து நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிச்சிருப்பீங்க ரூல்ஸு. அதாவது 9th யூனிட்டில் 9Bன்னு ஒரு யூனிட் படிச்சிருப்பீங்களா EEE ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சிலபஸ் மேக் பண்ணியிருந்தாங்களப்பா, அதில் 9Bயில் ஒரு ஹாஃப் படிச்சிருந்தீங்களா, அந்த யூனிட் தான் அது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இதுவும் அந்த யூனிட்டில் கவர் பண்ணது தான். தென் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னால் உனக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸில் வந்து ஒரு ஹாஃபாக இருக்கும்ல, அதை வந்து உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ EEE ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சிலபஸ் கவர் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த டெக்னிக்கல் 100 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே. இப்போது 2 பேருக்குமே சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதாவது எக்ஸாம் எழுதுறதும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளால் படிக்க முடியுமா? ஏன்னா எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இந்தந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும்.
ஓகேவா? ஸோ தெரியாதது என்னன்னா இவ்வளோ தான் இருக்குது, அப்போ கொஞ்சம் இருக்குன்னா நம்ம எல்லாரும் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.